தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஆடவர் ஹாக்கி இளையர் உலக கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர். பரந்தூர் விமான நிலையத்திற்காக 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அறிக்கை. நிலம் வழங்கிய உரிமையாளர்களுக்கு 400 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே எம்எல்ஏ அருளின் காரை வழிமறித்து தாக்கியதாக அன்புமணி ஆதரவாளர்கள் 7 பேர் கைது. 20க்கும் மேற்பட்டோர் மீது ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம். தமிழகம் எங்கும் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் வருகை. தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நட்சத்திர விடுதிக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் காவல்துறையினரால் அகற்றம். சாலையில் கொடிகள் வைப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. சென்னை மாநகர எல்லைக்குள் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைக்க முன் அனுமதி பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவு. முன் அனுமதியின்றி நடப்படும் கொடிக்கம்பங்கள் அகற்றப்படும் என திட்டவட்டம். அடுத்த கட்ட முடிவு குறித்து அதிமுகவில் உள்ளவர்களுடன் பேசி வருகிறேன் என செங்கோட்டையன் பேட்டி. யாருடன் பேசுகிறேன் என்பது வெளியில் தெரிந்தால் அவர்களுக்கும் ஆபத்து என கருத்து. 53 ஆண்டுகளாக அதிமுகவில் உள்ள என்னை தனிப்பட்ட முறையில் யாராலும் இயக்க முடியாது. பாஜக உங்களை இயக்குகிறதா என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் பதில். எடப்பாடி பழனிசாமியின் மகன், மைத்துனர், மருமகன் உள்ளிட்டோரின் குடும்ப ஆதிக்கம் அதிமுகவில் உள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பரபரப்பு கருத்து. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது நன்மைக்கே. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து பேசிய பின் மகளிர் ஆணைய தலைவர் குமாரி விஜயா பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 89,440 விற்பனை. 1 கிராம் 11,180 விற்கப்படுகிறது. தேன்கனிக்கோட்டை அருகே டாடா தொழிற்சாலை பெண்கள் தங்கும் விடுதி குளியல் அறையில் கேமரா வைத்த பெண் கைது. தமது ஆண் நண்பருக்கு ரகசிய கேமராவில் பதியப்பட்ட வீடியோவை பகிர்ந்தது விசாரணையில் அம்பலம். பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் திரும்பிய ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என கோரிக்கை. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 100 அடி வரை திடீரென உள்வாங்கிய கடல். பக்தர்கள் கவனமுடன் புனித நீராட அறிவுறுத்தல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.
புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. நாட்டில் 10% கொண்ட ஆதிக்க சக்தியினர் ராணுவத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மிகப்பெரிய நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெறவில்லை என்றும் விமர்சனம். பாஜக ஆளும் மாநிலமான அசாமில் மட்டும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளாதது ஏன்? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். கேரளாவில் எஸ்ஐஆருக்கு எதிராக முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவிலும் அரசியல் கட்சிகள் ஆலோசனை.